السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் சுபுஹ் தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய சத்திய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி நாமெல்லாம் தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அந்த சம்பவத்துடைய பின்னணி என்னவென்றால், ஒரு மனிதரை குறித்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நன்மாராயம் ஒன்று கூறுகிறார்கள். சொர்க்கவாசி என்ற ஒரு நன்மாராயத்தை சொல்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்று அந்த ஹதீஸில் நாம் விரிவாக பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, சில நற்குணங்களின் மூலமாக கூட சொர்க்கத்துக்கு செல்ல முடியும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. அந்த ஹதீஸ் இடம்பெறுகின்ற கிதாபு முஸ்னத் அஹமதுல 12697 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஒரு முறை சஹாபாக்கள் நபித்தோழர்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்திருக்கிறார்கள், உட்கார்ந்து இருக்கிறாங்க மொத்தமா. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை ஒன்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எத்துலு அலைக்கும் அல் ஆன ரஜுலு மின் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசிகளில் ஒருவர் இப்போது உங்களிடம் வருவார் என்று சொன்னாங்க. எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொல்றாங்க, இப்போ கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் வருவாரு, அவர் யாருன்னா சொர்க்கவாசிகளில் ஒருவர் அப்படிங்கிறாங்க. அப்போ அன்சாரி தோழர் ஒருவர் வராரு. அன்சாரி தோழர் ஒருத்தர் வராரு. ஒளு செய்துட்டு தாடியிலலாம் தண்ணி அப்படியே சொட்டி வடிஞ்சிட்டு இருக்குது. கையில செருப்பு பிடிச்சிட்டு வராரு. பள்ளிவாசலுக்கு வராங்க. அவர் தான் வராரு. அப்போது அன்சாரி தோழர் ஒருவர் தாடியில் உளு செய்த தண்ணீர் வடிந்து கொண்டிருக்க இடது கையில் இரு செருப்புகளையும் பிடித்தவாறு வருகை தந்தார். இது முதல் நாள். 2வது நாள் ரசூலுல்லாஹ் இதே மாதிரி என்ன செய்றாங்க, இப்போது உங்களிடத்துல சொர்க்கவாசி ஒருவர் வருவார் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அந்த அன்சாரி தோழர் தான் சேம் பொசிஷன்ல ஒளு செஞ்சு தாடியில தண்ணி அப்படியே சொட்டு வடியுது, இடது கையில செருப்பு பிடிச்சிக்கிட்டு வராரு. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் 3வது நாள் என்ன செய்றாங்க, இதே மாதிரி சொல்றாங்க, சொர்க்கவாசியில் ஒருவர் இப்பொழுது உங்களிடத்தில் வருவார்னோட இதே அன்சாரி தோழர் என்ன செய்றாங்க, அதே தோற்றத்துல வருகை தராங்க. அப்போ அப்துல்லா இப்னு அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த மனிதரை அப்படி பின்தொடர்ந்து போறாங்க. ரசூலுல்லாஹ் இவரை பார்த்து சொர்க்கவாசின்னு சொன்னாங்க. 3 நாளும் இவர் தான் வந்தாரு. அப்ப இவர்கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக அம்மனிதரை பின்தொடர்ந்து சென்று அவரிடத்துல அப்துல்லா இப்னு அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன கோரிக்கை? அதாவது, எனக்கும் எங்க வாப்பாக்கும் சண்டை, எனக்கும் எங்க வாப்பாக்கும் கொஞ்சம் பிரச்சனை. அதனால நான் என்ன சத்தியம் செஞ்சுட்டேன்னா, எங்க வாப்பா கிட்ட உங்ககிட்ட நான் தங்க மாட்டேன் அப்படின்னு நான் சத்தியம் பண்ணிட்டேன். 3 நாட்கள் உங்களோட நான் தங்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டேன். எனவே அந்த நாட்களில் உங்களுடன் தங்க எனக்கு அனுமதி அளித்தால் அந்த சத்தியத்தை நான் நிறைவேற்றிடுவேன் அப்படிங்கிறார். யார்கிட்ட? இந்த அன்சாரி தோழர்கிட்ட. ஒளு செஞ்சுட்டு வந்தாரா இல்லையா, ரசூலுல்லாஹ் சொர்க்கவாசின்னு சொன்னாங்களா இல்லையா, அவர்கிட்ட சொல்றாங்க. அப்ப அந்த மனிதர் என்ன பண்றார், அந்த அன்சாரி தோழர் ஓகே அப்படிங்கிறாங்க, சம்மதம் தெரிவிக்கிறாங்க. அப்போ ஒரு இரவோ அல்லது 2 இரவுகளோ அல்லது 3 இரவுகளோ, ஒரு இரவோ அல்லது 3 இரவுகளோ அவரோடு தங்கி அவரை அப்துல்லா இப்னு அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு கவனிக்கிறாங்க. இவர் சொர்க்கவாசி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இவர்கிட்ட ஒரு 2-3 நாள் இருந்தா இவர் என்ன செய்யறாரு நமக்கு தெரிஞ்சிடும். எதுக்கு அவர் அப்படி போறாருன்னா,
இவர் செய்யற மாதிரி நாமளும் செஞ்சு சொர்க்கத்துக்கு போகணுங்கிறதா அவருடைய ஆசையை நல்லா விளங்கிக்கணும். இவருடைய ஆசை என்னது? இவர் சொர்க்கத்துக்கு போறாரு, இவர் என்ன செய்யறாரு அப்படிங்கிறத பாக்குறதுக்காகத்தான் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்றாங்க. அப்போ தங்க கோடி நேரத்தில் இவங்க சொல்றாங்க, அவர் வந்து இரவு தொழுகையெல்லாம் ஒன்றும் பெருசாக நிறைவேற்றிய மாதிரிலாம் தெரியல. தஹஜ்ஜத்லாம் தொழுவாருன்னு பார்த்தோம், அந்த மாதிரிலாம் அவர் தொழுவலை. அவர் இரவு தொழுகை நிறைவேற்றியதாக தெரியவில்லை. ஆனால் என்ன செய்வார்னா, படுக்கையில் படுத்திருக்கிறார்ல, படுக்கையில் புரண்டு படுக்கும் போதும் சரி, தூக்கத்திலிருந்து எழும்பும் போதும் சரி, தக்பீர் மற்றும் திக்ர் சொல்லுவார். அப்படியே ஒரு பிறண்டு படுக்கும் பொழுது தக்பீர் சொல்லுவாராம். அப்போ தூக்கத்திலிருந்து எழும்பின உடனே திக்ர் ஓதுவாராம். இதை அவர் செய்வார். அப்புறம் ஃபஜ்ருக்காக எழுந்து தொழுவார். இதுதான் வந்து நடந்துச்சு. இந்த மாதிரி தான் 3 இரவுகளுமே கழிந்தது. அதுக்கு பிறகு அவர் சொல்றாங்க, இந்த அப்துல்லா இப்னு ஆஸ் அந்த சஹாபி சொல்றாங்க, இவர்கிட்ட எந்த ஒரு பெரிய அமலுமே கிடையாது. அதாவது நான் அவருடைய அமல்களை மிகவும் குறைவாக மதிப்பீடு நிலைக்கு வந்து விட்டேன். ரசூலுல்லாஹ் சொர்க்கவாசின்னு சொன்னாங்க, ஆனா இவர்கிட்ட ஒண்ணுமே இல்லையப்பா அப்படின்ட்டு இவரோட அமலை நான் என்ன செஞ்சேன், குறைவாக மதிப்பிட துவங்கி விட்டேன். அப்போது நான் அவர்கிட்ட பேசினேன், அவரை கூப்பிட்டு நான் என்ன தெரியுமா சொன்னேன்? அவர் சொல்றாரு, எனக்கு எங்க வாப்பாக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் வந்து சும்மா தான் சொன்னேன். ஏன் சொன்னேன்னா, ரசூலுல்லாஹ் வந்து எங்கிட்ட சொன்னாங்க சொர்க்கவாசி ஒருத்தர் வருவாரு அப்படின்னாங்க. இப்படி 3 தடவை சொன்னாங்க. 3 தடவையும் நீங்க தான் வந்தீங்க. 3 நாள் சொன்னாங்க, 3 நாள் நீங்க தான் வந்தீங்க. அதனால என்ன பண்ண, உங்களோடு தங்கி இருந்து உங்கள் அமல்களை பார்த்து அதனை பின்பற்ற நான் விரும்பினேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ அதுக்கடுத்து அவர் சொல்றாரு, நான் பார்த்த வரைக்கும் நீங்க பெரிய அமல்லாம் ஒன்றும் செய்யல, எதுவுமே செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. ஆனா ரசூலுல்லாஹ் உங்களை வந்து இப்படி சொல்லியிருக்கிறாங்களே, உங்களை உயர்த்தியது எது அப்படின்னு கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் அவங்கள பார்த்து சொர்க்கவாசி சொன்னாங்க. அந்த சொர்க்கவாசிக்கு உண்டான தன்மை உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, பெருசாலாம் ஒன்றும் கிடையாது, நீங்க என்னத்தை பார்த்தீங்களோ அதுதான் அப்படின்றாரு. நீ என்ன பார்த்தீங்களோ அதான் நான் வழக்கமா செய்வேன் அப்படின்ட்டு சொல்லி முடிக்கிறாங்க. விடை பெற்றுறாரு இவர். இந்த சாபி தங்கனாரா இல்லையா, இவர் என்ன செய்யறாரு, திரும்பி போறாரு. போனவரை இவங்க அந்த அன்சாரி தொழில் பண்றாங்க, கூப்பிடுறாருங்க, வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு சொல்றாரு, அதாவது நான் சிறிது தூரம் வந்த பிறகு அவர் என்னை அழைத்து அவர் சொன்னார், நீர் பார்த்தவைகளை தவிர வேறு எதனையும் நான் செய்ய கிடையாது. திரும்பவும் சொல்றாரு, ஆனா ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்ட்டு ஒரு 2 விஷயத்தை சொல்றாரு. அன்புக்குரியவர்களே, இந்த 2 விஷயம் தான் அவரை வந்து சொர்க்கத்தில் சேர்த்திருக்கு. இதுல நாம கரெக்டா இருக்கணும்னு பாக்குறதும் இப்போ நமக்கு உண்டான ஒரு படிப்பினை, நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அந்த 2 விஷயம்? அவர் சொல்றாரு, மாஹுவ இல்லாமா ராயிட்ட கைர அன்னி லா அஜிது ஃபி நஃப்ஸி லி அஹதின் மினல் முஸ்லிமைனி கிஷா. என்ன சொல்றாருன்னா, எந்த முஸ்லிமுக்கும் மோசடி செய்ய நான் நினைத்ததே கிடையாது அப்படிங்கிறார். எந்த ஒரு முஸ்லிமுக்கும் நான் மோசடி செய்ய நினைத்ததே கிடையாது. மோசடி செய்யறது வேற விஷயம், இவர் மோசடி செய்ய நினைக்கவே மாட்டேன் அப்படிங்கிறார். செய்யறது ஒரு விஷயம், ஒரு விதம்ல. இவர் என்ன சொல்றாரு, நான் மோசடி செய்ய மாட்டேன்னு சொல்லல, மோசடி செய்ய நான் மனசுல நினைக்க கூட மாட்டேன் அப்படிங்கிறார். இந்த தன்மை நம்ம கிட்ட இருக்கா? இன்னைக்கு எத்தனை முஸ்லிம்கள் பிற முஸ்லிம்களால் மோசடிகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இவர் சொல்றாரு, நான் என் உள்ளத்துல எந்த முஸ்லிமுக்கும் மோசடி செய்ய கூட நான் நினைக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட். 2வது சொல்றாரு, ஒலா அஹ்சது ஒலா அஹ்சுது அஹ்தன் அலா ஹைரின் அஅதாஹுல்லாஹு இய்யாஹு. மேலும் எந்த முஸ்லிமுக்காவது அல்லாஹ் அருக்கொடையில வழங்கி இருந்தால், நம்மளை சுத்தி நிறைய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் நிறைய பேருக்கு நிறைய வழங்குவான், நிறைய அருக்கொடையில கொடுப்பான். அதை பார்த்து ஒரு நாள் நான் பொறாமைப்பட்டதே கிடையாது அப்படிங்கிறார். நான் அதை பார்த்து ஒரு நாளும் பொறாமைப்பட்டது கிடையாது என்று இந்த 2 விஷயத்தை சொல்றார். அப்போ இந்த சாபி இருக்கார்ல, கூட இருந்தார்ல, அவர் சொல்றாரு, ஹாதிஹில்லதி பலகத்து பிக்க, இவைதான் உம்மை சொர்க்கத்தில் சேர்த்தது. இந்த 2 காரியம் தான் உங்களை வந்து சொர்க்கவாசி என்று ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு பிரதான காரணமா இருக்கிறது. அது உயர்த்தி விட்டது. ஒஹியல்லதி லா நுதீக்,
இதனை செயல்படுத்த முடியாதவளாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறான். இந்த சஹாபி சொல்றாங்க, இந்த 2 காரியம் உங்களை சொர்க்கத்தில் உயர்த்தி இருக்குது, ஆனா நாங்க இதை செயல்படுத்த முடியாதவளாக இருந்துக்கிறோம். அப்ப அவங்களும் இந்த மாதிரி சொல்றாங்க. விளங்குதா அவங்களுக்கு? அன்புக்குரிய சகோதரர்களே, 2 நற்குணம் ஒருவரை சொர்க்கத்தில் சேர்க்குதுன்னு சொன்னால் அந்த நற்குணத்தை பெற்ற மக்கள் நாம் இருக்கணும். ஒன்னே, எந்த முஸ்லிம்களுக்கும் மோசடி செய்ய நினைக்க கூட மாட்டாராம் அவரு. 2வது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிறருக்கு கொடுத்த அருள்கொடைகளை பார்த்து அவர் ஒரு காலம் பொறாமைப்பட்டதே கிடையாது. ஆனா இது 2ம் சில முஸ்லிம்களுக்கு மத்தியில குடிகொண்டு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கும். இதிலிருந்து நாம் என்ன செய்வோம்? தெளிவான ஒரு நிலையை எடுத்துக்கொண்டு, இந்த அன்சாரி தோழர் எந்த மனநிலையில் இருந்தாரோ அதே மனநிலையை நானும் இந்த உலகத்தில் பயணித்தோம் என்று சொன்னால் கண்டிப்பா அல்லாஹ் என்ன செய்வான்? நம்மையும் சொர்க்கவாசியை ஆக்குவான் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. இந்த 2 நற்குணங்களையும் வளர்த்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம். யாருக்கு என்ன செய்வேனா? மோசடி செஞ்சிட வேணாம், மோசடி செய்ய நினைக்க கூட வேண்டாம். அதே மாதிரி யாருக்காவது அல்லாஹ் பொருளாதாரத்துல மிகப்பெரிய அருட்கொடைகளை வழங்கியிருந்தா அவரை பார்த்து என்ன செய்வேனா? பொறாமைப்பட வேண்டாம். இந்த குணங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு வாழக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.